அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சை என்னும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று மகாகவி பாரதியாரால் வர்ணிக்கப்பட்ட சிலப்பதிகார காப்பிய கலையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்க பெருமை கொள்கிறோம். தொன்மை தமிழரின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது சிலப்பதிகாரம். இந்நூல் தமிழ் மொழியில் பெருமைக்குரிய முதல் சான்றாக திகழ்கின்றது. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்ற இரு சொற்களால் ஆன இந்நூல் தமிழின் 50 காப்பியங்களில் ஒன்று. இந்நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் இளவரசர் பட்டத்தை பிடித்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். இவர் இந்நூலின் தலைவியான கண்ணகியை பற்றிய செய்தி சீத்தலை சாத்தனார் என்னும் புலவர் மூலம் அறிந்து மூவேந்தர்களுக்கும் உரிய தமிழின் உயர் காவியமாக சிலப்பதிகாரத்தை கவி புனைந்தார். இச்சிலப்பதிகார கதை இவ்வாறு தொடங்குகிறது. பூம்புகார் நகரத்தின் பெருவணிகர் மாசாத்துவான் மகன் கோவலனுக்கும் மாநாயகனின் மகன் கண்ணகிக்கும் திருமணம் நடைபெற்று மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். இவ்வாறு இருக்க சிறிது காலத்திற்கு பிறகு கோவலனின் தகாத நட்பாலும் பழக்கத்தாலும் தம் உடைமைகளை இழந்து பிழைப்பதற்காக கோவலனும் கண்ணகியும் மதுரை நோக்கி வருகிறார்கள். மதுரை சென்ற இவர்கள் கவுந்தியடிகள் என்னும் சமண துறவியை சந்திக்கிறார்கள். இவர்களை வரவேற்ற கவுந்தியடிகள் மாதிரி என்னும் இணைக்குல பெண்ணிடம் அடைக்கலப்படுத்தினார். பாரங்கள் கோவலன் கண்ணகி மதுரைக்கு வருக வருக. பொருள் வளமும் உண்டு. இதுதான் மாநகரின் முக்கிய பகுதி. இங்கே தொழில் தொடங்க சிறப்பான இடம். நல்ல இடமாக ஆனால் தொழில் தொடங்க பொருள் வசதி வேண்டுமே. தொழில் தொடங்குங்கள். மாமாதிரி இப்பதான் கண்ணகி உன் குடிலுக்கு அழைத்து சென்று பார்க்கிறோம். கண்டிப்பாக வா கண்ணகி, நாம் செல்வோம். கண்ணகி இம்மாதிரியுடன் செல். நான் தொழில் வாய்ப்பு தேடி கடை வீதி வரை சென்று வருகிறேன். அப்படியே ஆகட்டும் மட்டான். பொற்கொள்ளரே, இந்த சிலம்பை வைத்துக் கொண்டு எனக்கு ஏதேனும் பண உதவி செய்வீர்களா? இது மிகவும் விலை உயர்ந்ததாக காணப்படுகிறதே. அவ்வளவு பணம் எழுதவில்லை, ஆனால் அது
அவரிடம் கேளுங்கள். நன்றி. ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா கேட்கும். எங்களுக்கு இந்த நாய்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கிட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ப்ளீஸ். புதிது போல் தெரிகிறாயே. ஆம், இந்த சிலம்பை விற்க உங்களிடம் உதவி கேட்க சொன்னார்கள். இந்த சிலம்பை எங்கே கூட பார்க்கலாம். சரி, நீ இங்கே கார். நான் இப்போது வந்து விடுகிறேன். அதுக்காக அவனை உட்கார சொன்னீர்கள். அமைதியாக பேசு. நாம் அரசியிடம் இருந்து திருடிய சிலம்பு போன்ற எந்த சிலம்பும் உள்ளது. ஆம் ஆம், அரசியல் சிலம்பு போன்ற உள்ளது. தெரியாமல் செய்ய நல்ல தருணம். இவனை பார்த்தால் ஏமாந்துவன் போல் தெரிகிறது. இவனை அரசியலிடம் பிடித்துக் கொள்கிறோம். நான் சென்று அரசியலிடம் இதை பற்றி கூறி வருகிறேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த குழந்தைங்கள்லாம் 2-3 வாரமா கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி இங்க பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து அமைதியா சேர்ல உட்கார்ந்து பாருங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து உட்கார்ந்து பாருங்க ப்ளீஸ். அரசே அரசே, சொல்லுங்கள் படுகளே, ஏன் இந்த பதட்டம்? அரசே, கல்பூர் ராணி சிலும்பை ஒருவன் என்னிடம் விற்க கொண்டு வந்துள்ளான். அப்படியா? ஆம் அரசே, நான் அவனை அங்கு உட்கார சொல்லி விட்டு வந்துள்ளேன். கொன்று வாருங்கள் அவனை. இவ்வேளையில் அயற்சேரியன் ஐச்சியன் பெண்கள் சகுனம் கண்டதை கூறுகிறார்கள். அங்கு நடப்பதை இப்போது பார்ப்போம். பின்னாடி அவங்க கொஞ்ச நேரம் உட்கார அந்த சைடு கூப்பிடுவோம். அவர் போயிருக்காரு கூட்டட்டும். அவர் போயிருக்காரு. ஓ அப்படியா? கொஞ்ச நேரம் எவ்வளோ நேரம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நோ நோ வெளியிட கொஞ்சம் பார்த்தாயா தோழி, ஆயசேரியிலே பல தீய நிமித்தங்கள் தெரிகின்றன. குடத்திலிருந்து வைத்த பாலோ குறையவில்லை. அழகிய மயிட்ட பழங்களிலிருந்து நீர் சோகின்றது. ஆம், வெண்ணெய் உருக்கும் உருகாது போயிற்று. பசுவின் கழுத்து மனைகள் நிலத்திலே அருந்து விழுகின்றன. ஆட்டுக்குட்டிகள் துல்லாமல் முடங்கி கிடைக்கின்றன. அதனால் தீமை நேருமோ என்று என் மனம் அஞ்சுகிறது. நிச்சயமாயிற்று. கதை வீடியோ கையில் சில்லும் போது சென்ற ஒருவனை கல்வன் என்று கருதி கொன்று விட்டார்களாம். கண்ணகி, உன் வாழ்க்கை இப்படி ஆயிற்று. என்ன ஆயிற்று? ஏன் இந்த பதட்டம்? உன் கணவனே கல்வன் என்று பழி சொல்லி கொன்று விட்டாராம் பாண்டிய மன்னன். ஐயோ, என் கணவன் ஒருபோதும் கல்வன் அல்ல.
மன்னனே, உன் மன்னனை நான் காண வேண்டும் என்று போய் சொல். மன்னா, கண்ணில் நீரும் கையில் காய்ச்சலும் பார்க்க பத்திரக்காளி போல் ஒரு பெண் வந்துள்ளாள். உங்களை காண வேண்டும் என்று நிற்கின்றார். நீதான் அந்த பாண்டிய மன்னனோ? கண்ணில் நீர் இருந்திருக்கும் நீ யார்? முன்னாடி என்னவோ? நான் யாரா? கண்ணகி. கையில் தண்ணீர் சில்லுமுடன் வந்திருக்கும் கண்ணகி. உன்னால் என்று கல்வன் என்று பொய்குற்றம் சுமத்தப்பட்ட கொலை உள்ள கோவலனுடன் மனைவி கண்ணகி. கோவலன் மனைவி சிலம்பு தேடிய கல்வனின் மனைவி அரசே. போதும். யாகாவாராயினும் நாகாக்கள். யார் இங்கே கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை அவனை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்கள் கல்வர்களா? கையும் கழுவுமாய் பிடிப்பட்டான் உன் கணவன். கல்வினை ஏற்றாற்றல் நீதி கொல்லாமல் விடாது என்பது குறித்து தெரியும் அல்லவா? என்ன நீதி உன் நாட்டில்? கொற்றவனே, உன் அரசவையில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு தனி நீதியில் முடிவென்றே சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். இதற்கு பேரா நீதி, இதற்கு பேரா நேர்மை, உனக்கு பேரா அறம் காக்கும் மன்னன் என்ன? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்த அரசி கோப்பெழுதியின் சிலம்பு. இல்லை, அரசின் சிலம்பு அல்லாது கோவலன் மனைவியால் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்ன? நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. யார்? நானா குற்றவாளி? நீதான் குற்றவாளி. அதனால் கீழ்ப்படிக்கும் உரிமை உனக்கில்லை. இதோ இருக்கிறார்களே, இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உழைக்கட்டும் நீதி. அரசியல் சிலமை கோவலன் தீட்டினார் என்று குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. ஆனால் நான் சொல்கிறேன், இது ஆராயாமல் அறிந்து தீர்ப்பு. இதற்கு மன்னனை பொறுப்பு. இதுதான் என் வழக்கு. உன் வழக்கிற்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இதோ என் சிலம்பு. அப்படியானால் தேவேந்திற்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையது. பெண்ணே, தேவி அணிந்திருக்கும் சிலம்புகளில் ஒன்று உன்னுடையது என்றால் நிரூபித்து காட்டுவாயா? பாண்டிய மன்னனே, உன் மனைவி அணிந்திருக்கும் சிலம்பு பரல்கள் மாணிக்க பரல்களா இல்லை முத்து பரல்களா? முத்துக்கள். என்னுடையது மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? இன்னொரு சிலம்பு. மாணிக்கங்கள். இவை மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். என் கணவனுடன் ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என் மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? ஊர் சிரிக்குது பாண்டியா. உனக்கு எதற்கு செய்வோம்? மணிமுடி வேண்டுமா? கண்ணகி, ஆராயாமல் என் மதிக்கட்டு அவசரத்தால் கொண்டு வருகின்றனர் என்பதற்கு கொன்று வருகின்ற யானோ அரசு? நானே கல்வன். உன் கணவன் குற்றமற்றவன். என்னை மன்னித்து விடு தாயே. அரசே, அரசே, நீதி தவறியதால் படைக்கும் செங்கோல் உயிரை குடித்து நிமித்தி விட்டீர்கள். நானும் வருகிறேன் உம்மிடத்து. அழியட்டும், அழியட்டும், எல்லாமே அழியட்டும். என் நெஞ்சில் புதிய நெருப்பு நீதி தங்கும் மதுரையை எரிக்கட்டும். அரசியல் பிறை போன்று அரசியல் பிறை தோன்று அறம் கூற்றாவதும் உரைசார் பத்திரிகை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை குறித்து வந்துள்ளும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால். நன்றி.